ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். நாள்தோறும் பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்துக்குள்ளே வந்துட்டோம். நம்ம இங்கே பகவான் அவரோட அறிவுரை ஆரம்பிச்சிட்டாரு, அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதில் இந்த ஒரு சமயத்தில் நம்ம 31வது ஸ்லோகம் 32வது ஸ்லோகத்தில் மூலமாக பகவான் இந்த யுத்தத்தை செய்யணும், ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடுத்து 33வது ஸ்லோகம் 34 35 இந்த 3 ஸ்லோகங்கள் மூலமாக நீ யுத்தத்தை செய்யலேனா, இந்த சண்டையை நீ போடலேனா என்ன ஆகும் அப்படின்றது சொல்கிறாரு. அதில் 33வது ஸ்லோகம் பார்ப்போம். அத சேத்வமிமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி ததஸ்வதர்மம் கீர்த்திம் ச ஹித்வா பாபமவாப்ஸ்யசி. அதச்சேத்வம் இமம் தர்மியம் சங்கிராமம்னு கரிஷ்யசி, நீ செய்ய வேண்டிய தர்மம், உன்னுடைய ஸ்வதர்மம் என்ன? ஆஸ் அ க்ஷத்ரியன், ஒரு வாரியராக நீ செய்ய வேண்டியது இந்த தர்ம யுத்தத்தில் கலந்துக்க வேண்டியது. ந கரிஷ்யசி, அதை நீ செய்யலேனா தத்தஸ்வதர்மம் கீர்த்திம் ச, உன்னுடைய தர்மத்தை செய்யாத குற்றத்தை நீ செஞ்சதாக ஆகிடும். தட் இஸ் உன்னுடைய தர்மம்ன்றதை செய்யணும் இல்லையா? ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஸ்வதர்மம்னு பார்க்குறோம். ஸ்வதர்மம்னு அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகள், அதுதான் கர்மயோகமாக செஞ்சுட்டுவான்னு பகவான் சொல்கிறார். இப்போ ஒரு கோவில் அர்ச்சகர்னா அவர் என்ன செய்யணும், ஒரு டாக்டரானா என்ன, அவர் ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றணும், யார் என்ன ஏதுன்னு பார்க்காம. அதுபோல் ஒரு க்ஷத்ரியனா இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டிய உன்னுடைய தர்மத்திலேருந்து நீ விலகினவனா ஆயிடுவ அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஹித்வா பாப்பம் அவாப்சிசி, அதனால என்ன ஆகிடும், உன் தர்மத்தை நீ செய்யாதனால அந்த செய்யாதனால வரக்கூடிய பாவங்கள் உனக்கு சேரும். அப்போ என்ன ஆகுது, இம்மைக்கும் மறுமைக்கும் வழி இல்லாமல் போயிடுது. மீனிங் இந்த ஜென்மத்தில் நீ உன்னுடைய தர்மத்தை செய்யாதனால பாவம் வருது. இந்த பாவங்கள் சேர சேர என்னாகும், உனக்கு அடுத்த ஜென்மமும் ஒரு ரொம்ப நல்ல ஜென்மமாக இல்லாமல் ஒரு மோசமான ஒரு பிறவை கிடைக்கும். அப்போ இம்மைக்கும் இந்த ஜென்மத்திலையும் பாவம் செய்கிறது, மறுமைக்கும் அடுத்த பிறவியும் ஒரு நல்லா இல்லாத பிறவியாக கிடைக்குது. இப்படியே அர்ஜுனா நீ செய்யணும், இந்த ஒரு நிலைமை தேவையா அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். அதை இந்த படிக்கட்டுக்களை பார்த்துக்கோங்க. ஸ்வதர்மம், அவங்களுக்கு விதிக்கப்பட்ட தர்மம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்னால் அவங்க நல்லா படிக்கணும், அவங்க குழந்தையாக இருக்கும்போது அம்மா அப்பா சொன்ன பேச்சு கேட்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்குது. அப்போது அந்த தர்மத்தையே அவங்க கர்மயோகமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த பலன் அந்த பலன் வேணுன்ற எதிர்பார்ப்புகள்லாம் இல்லாமல் செய்யும்போது அது கர்மயோகமாகுது. கர்மயோகத்தை செய்ய செய்ய பாவங்கள் குறைஞ்சு பக்தி வருது. அந்த பக்தியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகி 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 கடைசியில் நமக்கு மோட்சத்தையும் கொடுக்குது. இங்கே பகவான் என்ன சொல்கிறார், இது நமக்கும் அப்ளிகபிள். இப்போ நம்ம லைஃப்லையும் பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு விதிக்கப்பட்டது நம்ம என்ன செய்யணுமோ அந்த கடமையை நம்ம சரியாக செய்யாத போது என்ன ஆகுது, நமக்கு பாவங்கள் சேருது. பாவங்கள் சேர்றதுனால இந்த ஜென்மத்தில் மோட்சம் கிடைக்காம இருக்கிறது மட்டும் இல்லை, அடுத்த ஜென்மத்திலையும் நல்ல பிறவி கிடைக்காது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். நம்ம அதை மனசில் வச்சுப்போம். தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.